கவலையாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் வெற்றியாய் வாழ முடியாது, சுகமாய் வாழ முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்துல ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் கவலையா இருக்கலாம், ஆனா ஆண்டவரை அறிஞ்ச ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா கவலையா இருக்க முடியாது. நான் எப்படி பாஸ்டர் கவலை இல்லாம வாழ முடியும்? என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, என் சூழ்நிலை ரொம்ப பெருசு, அதை கவலைப்படாம இருக்க முடியாது. இல்லை, இன்னைக்கு சொல்ற இந்த 7 காரியங்களும் உங்களுடைய கவலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும்னு நான் நம்புறேன். முதலாவதாக நம்பர் 1 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம், நீங்கள் ஸ்தோத்திரம் 50ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 50ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்கே யோசேப்பு என்கிற மனிதனை குறித்து நம்ம நிறைய இடங்களிலே நிறைய விஷயம் நம்ம தியானித்திருக்கிறோம். அப்போ இவனுடைய வாழ்க்கையில நீங்க வேதத்துல வாசிக்கும் போது பலவிதமான சோதனையை இந்த மனிதன் தாண்டி வந்தான். எத்தனையோ பாடுகளை ஆண்டவர் அவனுக்கு அனுமதிச்சார். ஆனா அந்த பாடுகள், அந்த துக்கங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய தோல்வியை கொண்டு வரல, பெரிய பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது. தன்னுடைய வேலையை சந்தோஷமாய் செய்தார், இன்னும் சிறைச்சாலையிலே சந்தோஷமாய் அவர் வாழ்ந்தார், தனக்கு கொடுத்த ராஜ பதவியிலே சந்தோஷமா இருந்தார். எத்தனையோ பாடுகள் அவருடைய வாழ்க்கையில வந்த போதிலும் அவருடைய வேலையோ, அவருடைய ஊழியத்தையோ, அவருடைய சந்தோஷத்தையோ ஒரு நாளும் அது கெடுத்து போடவே இல்லை. அப்போ நான் நேற்றைக்கு தியானிக்கும் போது ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கவலை இல்லாமல் வாழ்வதற்கு நீங்க எடுக்க வேண்டிய முதல் முயற்சி என்ன அப்படின்னா, எல்லாரையும் நீங்கள் மனதார மன்னிப்பீர்களே ஆனால் நான் சொல்றேன், உங்களால என்ன பண்ண முடியும்னா கவலை இல்லாமல் வாழ முடியும். ஆமேன் சொல்லுங்கள். கணவனா இருக்கலாம், உங்கள் மனைவியா இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்கிறவர்களா இருக்கலாம், உங்களை அதிகமாய் அவர்கள் காயப்படுத்தி இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் இன்னைக்கு கவலைப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகம் ஏன் அவங்க செஞ்சாங்க, என்னால மன்னிக்க முடியாது, நான் எப்படி மன்னிக்க மாட்டேன், நான் எப்படி மன்னிக்கிறது? இவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களா இருந்து இப்படி என்னை துரோகம் பண்ணின ஒரு மனுஷனை என்னால மன்னிக்கவே முடியாது. ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய கவலையிலிருந்து நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே வரவே முடியாதுங்க, வரவே முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க இந்த இடத்துல இருந்து, ஆண்டவரே நீங்க யாரையெல்லாம் மன்னிக்காம இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா மனசார நீங்க மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் மாற பண்ணினார். அவர்கள் விரோதமாய் எழும்பினது நன்மைக்கு, அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசினது நன்மைக்கு, என்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் எடுத்து போனது நன்மைக்கு, என்னை குறித்து அவர்கள் குறை சொன்னது நன்மைக்கு, எல்லாத்தையும் நன்மைக்குன்னு நினைச்சு இன்னைக்கு நான் ஆண்டவரே எல்லாத்தையும் என்ன பண்றேன்னா, என் கணவனாரை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, என் மனைவியை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, என் அம்மா அப்பாவை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. உங்க மனசார நீங்க மன்னிப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உங்க இருதயத்தை சமாதானத்தினால நிரப்புவார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாரையும் மன்னிக்கிறதற்கு எனக்கு பலன் தாரு. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. என் இருதயம் மன்னிக்க முடியாம தான் இருக்குது. ஏன்னா எனக்கு விரோதமாய் அவர்கள் செய்த துரோகம், பெரிய துரோகம் செஞ்சாங்க.
ஆனால் நான் இன்னைக்கு நம்புகிறேன் ஆண்டவரே, நான் மனசார சொல்லுங்க அப்பா, நான் மனதார அவங்கள மன்னிக்கிறேன். உங்கள் வாயிலிருந்து அந்த சத்தம் புறப்படும் போது அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவர்கள் மனுஷன் தானே, அவர்கள் சாதாரணமான மனுஷன் தானே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனசார மன்னிக்கிறேன், நான் மனதார மன்னிக்கிறேன். அவர்கள் செய்த தீமையை நான் மன்னிக்கிறேன், அவர்கள் என்னை அவமானப்படுத்தினதை நான் மன்னிக்கிறேன், அவங்க எனக்கு விரோதமாக எழும்பினதை மனதார மன்னிக்கிறேன். மன்னிக்க கூடிய ஒரு பலனை சொல்லுங்க அப்பா, மன்னிக்க கூடிய ஒரு பலனை இப்பொழுது எனக்கு நீர் தருவீராக கேளுங்க. எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. ஆமேன்னு சொல்லுங்க. சோ கவலை இல்லாமல் வாழ்வதற்கு மிக்க அவசியமான ஒன்று என்னன்னா, நம்ம எல்லாரையும் மனசார மன்னிச்சோமே ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கவலை இல்லாமல் வாழ முடியும். சந்தோஷமான ஒரு இடத்திற்கு கிளம்பி குடும்பமாய் போகும்போது அப்போதான் ஒருத்தர் விரோதமாக அப்படியே நிற்கிறது, வண்டியில் போகும்போது திட்டுறது, நம்மளை பார்த்து அசுத்தமாக பேசுறது, உடனே நிறைய பேருக்கு பயங்கரமான கோபம் வரும். கோபம் வந்தோன்னா அவங்கள மன்னிக்கவே முடியாது. ஆனால் நான் என்ன நம்புகிறேன், நான் அந்த நேரத்தில் சரி பரவாயில்ல, எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரி தான் நடந்துச்சு, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். நம்பர் 2, ரெண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சத்தமாக நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியா 6ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது உங்களுக்கு மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். நன்றாய் கவனிங்கள். இங்கே நெகேமியா என்ன சொல்றார் அப்படின்னா, அப்பொழுது அவர்களிடத்திற்கு நான் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். என்ன வேலையை செய்கிறேன்? நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. இங்க இந்த நெகேமியாவை எப்படியாவது துக்கப்படுத்தணும் அப்படின்னா கவலைக்குள்ளாக்கணும். அவன் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவனால இந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது. அதற்காக சன்பல்லாத்து, தொபியா, கேஷே அங்க இருக்கிற நிறைய ஜனங்கள் விரோதமா எழும்பி இவருக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீ என் கூட வா, வந்து பேசலாம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு பேசுவோம், மொட்டை கடிதங்களை அனுப்புறாங்க, என்னென்னமோ அங்க நடக்குது. ஆனா இந்த நெகேமியா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் எப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய தரிசனம் ரொம்ப பெருசா இருக்குதோ அப்போ அவருடைய வாழ்க்கையில கவலைக்கு இடமே இருக்காது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்பேற்பட்டதா வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த சூழ்நிலையின் மத்தியிலே இருந்து உங்க மனசு என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் ஒரு பெரிய வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்குது, நான் ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய போறேன், நான் ஒரு பெரிய வேலையை நான் செய்ய போறேன், அதுக்காக இந்த பாடுகளை நான் கடந்து தான் ஆகணும், இந்த சூழ்நிலையை நான் கடந்து தான் ஆகணும். உங்க தரிசனம், உங்களுக்குள்ளே இருக்கிற லட்சியம் உங்களுக்கு பெரிதாய் மாறுமையானால் நான் நம்புறேன், இப்பொழுது சந்திக்கிற இந்த கவலை உங்களை என்ன பண்ணாதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏதோ ஒருத்தர் திட்டுனாங்கன்றதுக்காக கவலைப்படுறாங்க, ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம் வந்துச்சுன்னா உடனே கவலைப்படுறாங்க, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க. அப்போ சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் கவலைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்னன்னா பெரிய வெற்றியை அவங்க மனசுல யோசிக்கல. அவர்களுக்கு தரிசனம் ரொம்ப சின்னதா இருக்குது, தரிசனம் குறைவா இருக்குது. தரிசனம் குறைவா இருக்கிற ஒரு மனிதன் சாதாரணமான ஒரு காரியத்திற்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா கவலைப்படுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? நீங்க செக் பண்ணுங்க, நீங்க செக் பண்ணுங்க, உங்களுடைய தரிசனம் பெருசா இருக்கா குறைவா இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. நீங்க வளர வேண்டாம், நான் ஒரு சாதாரணமான மனிதனா இருந்தா போதும். பெரிய மனதிலே பெரிய எதிர்காலத்தை குறித்து எண்ணம் இல்லாதவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பேசலைனாலே கவலை உண்டாகும்,
பார்க்கலனாலே கவலை உண்டாகும். சர்ச்சில் ஒருத்தவங்க வந்து அவசரத்தில் முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்கன்னா உடனே அதை குறித்து யோசிச்சு என்னவா இருக்கும், அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமா, அவங்க இப்படி நினச்சிட்டாங்களோ, இப்படி நினச்சிட்டாங்களோ. ஒருத்தர் ஃபோனை பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட்டாயி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா உடனே ஒரு கவலை வந்துடும். ஐயோ, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்களா, சுவிட்ச் ஆஃப் ஆச்சா, இல்லை என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா, அதனால தான் அப்படி பண்ணுறாங்களா. அதான் சிலருடைய கற்பனைக்கு பார்த்தீங்கன்னா அளவே இருக்காதுங்க. அதான் உன்னுடைய கற்பனையோ மகா விஸ்தாரம்ன்றது மாதிரி நிறைய பேர் கற்பனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சாதாரணமாக எதேர்ச்சியாக அப்போ தான் நடந்திருக்கும், ஆனால் அதை வந்து பெரிய விஷயமா பண்ணி அதுக்காக கவலைப்பட்டு எனக்கு அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துருச்சு. உலகத்திலே நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த ஜபத்தில் அதிகமாய் கவலைப்படுறவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் தரிசனம் ரொம்ப குறைவு. உங்கள் தரிசனம் குறைவானதுனால்தான் உங்களுக்கு கவலை அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் தரிசனம் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா உங்கள் கவலை என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக சின்னதாக மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை தாரும். ஆண்டவரே, என்னுடைய லட்சியம் ரொம்ப பெருசாகட்டும். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. என்னுடைய லக்கு ரொம்ப பெருசாகட்டும். ஓ, இது சாதாரணமானது தான். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை சாதாரணமானது தான். இந்த சூழ்நிலைக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்க போறாரு. இந்த அவமானத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறாரு. நான் பாடுபட வேண்டியது இவ்வளவு அல்ல, இதை விட நான் பெரிதாய் பாடுபட வேண்டும். ஏனென்றால் என்னுடைய லட்சியம் மிகப்பெரிய லட்சியம். நான் பெரிய காரியத்திற்காக வாழ போறேன், நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்லுகிறதை நீங்கள் வந்து கவனமாய் நீங்கள் கவனிங்க. நீங்கள் வளர 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 உங்களுக்கு எது ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னா உங்கள் கவலை ரொம்ப குறைஞ்சிரும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? நீங்கள் சாதாரணமாய் சின்ன ஆட்களாக இருக்கும்போது உங்களுக்கு தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கவலை வந்துடும், எல்லாத்துக்குமே கவலைப்படுவோம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து பெரியவளாகி அடுத்த லட்சியத்துக்கு போனீங்கன்னா சாதாரணமாய் கவலைப்படுறதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, கவலை இல்லாமல் வாழ்வதற்கு நீங்கள் எடுக்கிற ரெண்டாவது முயற்சி என்ன அப்படின்னா, என் தரிசனத்தை நான் என்ன பண்ணுவேன்னா பெருசாக, என் லட்சியத்தை நான் பெருசு பண்ணுவேன். நம்பர் 3, மூன்றாவதாக வாசிக்கலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அடுத்த வசனம் 28வது வசனம், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் 27ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா ஆண்டவர் இந்த இடத்துல எழுதியிருக்காரு. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய கவலையிலிருந்து வெளியே வருவதற்கு மூன்றாவது என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கவலைப்படுவதனால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் கர்த்தருடைய பிள்ளைக்கு வேணும். அந்த கவனிங்கள், ஆண்டவரே இந்த இடத்துல எழுதி வச்சிட்டாரு, ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்கள் வந்து ஒரு கடன் பிரச்சனைக்காக நீங்கள் கவலைப்படலாம். நீங்கள் கடன் பிரச்சனைக்காக கவலைப்படுறதுனால உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்க பிள்ளைக்காக நீங்கள் கவலைப்படலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக கவலைப்படுறதுனால உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இல்லை, உங்களுடைய பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தர் உங்களை விரோதமாக எழும்பினார்கள், நீங்கள் அவர்களுக்காக அந்த விஷயத்திற்காக கவலைப்படுகிறதுனால உங்களால என்ன செய்ய முடியும்? கவலைப்படுறதுனால ஒரு தேவனுடைய பிள்ளையினால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு காரியத்திற்காக நம்ம ஏங்க அப்படி இருக்கணும்? நம்ம ஏங்க கவலைப்படணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏதாவது செய்ய முடியும்னா பரவாயில்ல, சரி கவலைப்படுறதுல ஏதாவது வேல்யூ இருக்குது, அதுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும், அதுக்கு யாராவது நீங்கள் கவலைப்பட்ட உடனே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாள் கவலைப்பட்டால் தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்கன்னு வாங்க. நீங்கள் கவலையோடு இருக்கும்போது மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வார்த்தை, எதுக்கு கவலைப்படுறீங்க, கவலைப்படாதீங்க,
நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு வாங்க. அந்த பரிதாபமான ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம கவலைக்கான ஒரு வழியும் அவர்களால் சொல்ல முடியாது. அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்தில் தெளிவாய் பேசுகிறார். மகளே, மகனே, நீ இப்பொழுது கவலைப்பட்டிருக்கிற அந்த காரியத்தினால நீ ஒண்ணுமே என்ன பண்ண முடியாதுன்னா செய்யவே முடியாது. அதற்கு மாறாக அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நீங்க எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். ஆமென். ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலே கவலை இல்லாமல் வாழ்வதற்கு நான் கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லைன்ற அந்த அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அறிவு வேணும்? கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்ற அந்த அறிவு நமக்கு சொல்லுங்க. எல்லாருமே பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற அறிவு உங்களுக்கு வேணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஏதோ பிரயோஜனம் இருக்கா? ஏதோ பிரயோஜனம் இருக்கா? அதனால ஏதாவது நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? அதனால எல்லாரும் நமக்கு தூக்கி தந்துருவாங்களா? நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்க கவலைப்படும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டாட்டமா இருக்குமே தவிர அவங்க உங்க மேல பரிதாபப்படவே மாட்டாங்க. அவங்க அதுதானே எதிர்பார்த்தாங்க. நீங்க கவலைப்படணும்னு தானே எதிர்பார்த்து அந்த காரியத்தை செஞ்சாங்க. நீங்க வருத்தத்தில் உட்காரணுன்றதானே அவங்களுடைய எண்ணம். நீங்க சிரிக்கக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், உங்களை நிறைய பேர் வருத்தப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க சிரிச்சது தான் காரணம். நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நீங்க சிரிச்சீங்க, அதனால உங்களை வருத்தப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க அழுதீங்கன்னா அவங்க உங்களை கண்டுக்க மாட்டாங்க. எப்படி இவன் சிரிக்கலாம்? இவன் கண்டிப்பா சிரிக்க கூடாது. இவன் இன்னைக்கு சிரிக்கிறான்ல, நாளைக்கு கண்டிப்பா இவனை நம்ம அழ வைக்கணும் அப்படின்னு அதற்காக தான் நம்மளை அவமானப்படுத்தினார்கள், அதற்காக தான் நமக்கு விரோதமா எழும்பினார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை இதை சரியா என்ன அடையாளம் கண்டு கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவரே, என்னதான் அவங்க எனக்கு விரோதமா எழும்பினாலும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா கவலை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும் கர்த்தரிடத்துல. ஆமென் சொல்லுங்கள். இது ஒரு பெரிய ஞானம். என்ன இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. கவலைப்படுறதுனால பிள்ளையை குறித்து கவலைப்படாதீங்க சிஸ்டர். நீங்க கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை. ஆனா உங்க பிள்ளையை குறித்த சகல காரியத்தையும் யாரிடத்துல வைங்கன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினார், உங்க பிள்ளைகளை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல், உங்க பிள்ளைகளை குறிச்ச கவலையெல்லாம் கர்த்தர் மேல வைங்க. உங்க குடும்பத்தை குறிச்ச கவலையெல்லாம் கர்த்தர் மேல வைங்க. உங்க எதிர்காலத்தை குறிச்ச கவலையெல்லாம் கர்த்தர் மேல வைங்க. உங்களுடைய பண கஷ்டத்தை குறித்து கவலையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க அந்த கவலையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சுமக்கிறதுனால எந்த பலனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. இன்னும் கொஞ்சம் அவங்க நம்மளை கவலைப்படுத்த விடவே கூடாது. கையை உயர்த்தி இந்த மூன்றாவது காரியத்தை ஆண்டவரத்துல சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற ஞானத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு தாரு, ஆண்டவரே, எனக்கு தாரும், ஆண்டவரே, எந்த பிரயோஜனம் இல்லைன்ற அந்த கிருபையை தாரும். ஆமென். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தில் பல இடங்களிலே அவர் கடந்து போகிறார், பல சூழ்நிலைகளில் அவர் கடந்து போறார். ஆனால் எந்த சூழ்நிலையிலையுமே அவர் கவலைப்படலை, அவர் சந்தோஷமா இருந்தார். ஏன் அப்படி சந்தோஷமா இருந்தாருன்னா, இந்த சூழ்நிலையிலே நான் கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லைன்ற அந்த அறிவை ஆண்டவர் அவருக்கு தந்திருந்தார். ஆமென். எது ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறாரோ அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கும். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்களுக்கு என்னைக்கு அது கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமே ஆனால் நான் நம்புறேன் நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த கதவு ஏற்ற நேரத்தில் உங்களுக்காக திறக்கும், அந்த உயர்வு ஏற்ற நேரத்தில் உங்களுக்காக வைக்கப்படும். நீங்கள் அந்த இடத்திலே சந்தோஷமாய் போய் இருப்பீர்கள். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்.
இது நிரந்தரமாகவே ஆகாது. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் எதிரிக்கு முன்பாக உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவார். இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை, எந்த விதமான சந்தேகமே இல்லை. கண்டிப்பா ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் விசாரிக்கிறார். கர்த்தர் நம்மை பார்க்கிற தெய்வம், ஆண்டவர் நம்மை கவனிக்கிற தெய்வம். அதனால அவர் கைவிடுவதற்கு அவர் மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. அதனால எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்பட்டு உங்களுடைய சரீரத்தை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கெடுத்துடவே கூடாது. அதான் நான் அடிக்கடி உங்களிடத்துல சொல்லுவேன், ஒரு பாடுகளினாலே ஒரு பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறாருன்னு வைங்களேன், அந்த பாடுகள் முடிஞ்சதற்கு பிறகு நீங்க பட்ட பாடுகளுக்கு கண்டிப்பா என்ன இருக்குது சொல்லுங்க, பலன் இருக்குது. ஆனா அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிற நாளில் நீங்க அதை சந்தோஷமாய் அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு உடம்புலையும் மனசுலையும் பலன் வேணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது. இந்த ஜபத்துல எத்தனை பேர் நீங்க பாட அனுபவிக்கிறீங்களோ, நீங்க பட்ட பாடுகளுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு மகிமையை என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த மகிமையா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது உங்க மனசும் உங்க சரீரமும் எப்படி இருக்கணும்? நீங்க இந்த துக்கத்துல இந்த சோதனையில இவ்வளவு கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல உங்களால திருப்தியா என்ன பண்ண முடியாதுன்னா இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அதுக்கு உதாரணம் கூட நான் சொல்றேன். ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு வியாதியே வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வியாதியை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இல்ல அந்த பிரச்சனையை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு நீங்க எக்ஸ்ட்ரா நிறைய பேர் சிக்கானீங்க. ஆனா அந்த வியாதி உங்களை விட்டு போயிருச்சு. ஆனா அதே நேரத்தில் எது போடலைன்னா நீங்க எக்ஸ்ட்ரா அந்த வியாதியை நினைச்சு நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்கல்ல, அதனால உள்ள இழப்புகளை நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் சுமக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ரொம்ப ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். எந்த தீர்மானம்னா, நான் எதை குறிச்சும் என்ன பண்ண மாட்டேன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை தரணும். ஆண்டவரே, நான் கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு அறிவு. எல்லாரும் இதற்காக ஜெபிக்கணும். இந்த தயவு செய்து நீங்க இந்த கிருபையை ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் ஒரு காலத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் கற்றுக் கொடுத்தார், இல்லடா நீ கவலைப்படுறதுனால என்ன பண்ண முடியாதுன்னா எதையுமே நீ செய்ய முடியாது. அப்படியே ஒருவேளை வருத்தம் வந்துச்சுன்னா கர்த்தரிடத்துல போய் சொல்லு, ஆண்டவருடைய பாதத்துல வச்சிரு. அன்னாளை போல கர்த்தர் சமூகத்துல சொன்னதுக்கு அப்புறம் மறந்துடணும் நம்ம. ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவது எல்லாரையும் மன்னிக்கும் போது நம்ம கவலை இல்லாம வாழ முடியும். நம்பர் 2, ரெண்டாவது நம்முடைய தரிசனத்தை நம்முடைய லட்சியத்தை ரொம்ப பெருசாக்கும் போது நம்ம கவலை இல்லாம வாழ முடியும். நம்பர் 3, மூன்றாவதாக கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்ற அறிவு நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கவலை இல்லாம வாழ முடியும். நம்பர் 4, நாலாவதாக நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உடைக்காகவும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னொரு விசை எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 4, நாலாவதாக நீங்கள் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் உங்க பாரத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க கவலையை நீங்க கொட்டியே ஆகணும். கவலையை மனசுலயே ஆண்டவருடைய பிள்ளை வச்சிருக்க முடியாது. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, உங்க கவலையை ஏதாவது ஒரு மனுஷனிடத்துல நீங்க கொட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அது ஆறுதலா இருக்கும், இன்னைக்கு அது நிறைய நேரத்துல நீங்க சொல்றது பிளஸ்ஸா இருக்கும். ஆனா ஒரு காலத்துல நீங்க எந்த கவலைய மனுஷனிடத்துல கொட்டுறீங்களோ அதுவே உங்களுக்கு என்னவா மாறும்னா பெரிய ஆபத்தா மாறும், பெரிய கண்ணியா மாறும். எல்லாரிடத்துலையும் உங்களுடைய கவலையை ஷேர் பண்ணாதீங்க. எல்லாரிடத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சிலர் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது மனைவி தங்களுடைய குடும்பத்துல இருக்கிற அந்த கவலையை நிறைய பேர்ட்ட ஷேர் பண்றாங்க.
கணவன் ஷேர் பண்றாங்க, ஊழியக்காரனிடத்துல ஜெபிக்கிறதுல ஷேர் பண்றது தவறல்ல. ஆனா மூணாவது ஒரு மனுஷனிடத்துல நீங்க ஷேர் பண்ணும்போது அடுத்த நாள் நீங்க ஒன்னாகத்தான் போறீங்க, அடுத்தும் சில நாட்களுக்குள்ளாக நீங்க ஒப்புரவாக போறீங்க, உங்களுக்குள்ள பிரிவினை வரப்போறது இல்லை. ஆனா உலகம் உங்களை எப்படி பார்க்கும்னா பழைய பிரிவினையோடய பார்க்கும், பழைய பிரச்சனையோடய பார்க்கும். உங்களுக்கு பையனுக்கும் என்ன, உங்களுக்கும் அம்மாவுக்கும் என்ன, அப்படியே பார்க்கும். அதனால நம்முடைய கவலைகளை எந்த மனிதனிடத்திலையும் கொட்டாமல் இருப்பது நல்லது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, வசனம் சொல்லுது நம்முடைய கவலை எல்லாம் எங்க வைக்கணுமா மாமா? சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? கையை உயர்த்தி தேவனுக்கே தெரியப்படுத்த. நீங்க எல்லாத்தையும் ஆண்டவரத்துல சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி இருக்க ஆண்டவரே, இந்த மாதிரி இருக்க ஆண்டவரே. ஜபத்துல போய் உட்கார்ந்தா நம்முடைய பிரச்சனையை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் எங்கன்னா கர்த்தர் சமூகத்துல. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இறக்கி வை, என் சமூகத்தில் இறக்கி வை. அதான் ஃபர்ஸ்ட் வாச்சம்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல். ஆண்டவர் வாலண்டியரா சொல்ற, என் மேல வச்சிருப்பா, என் மேல. உன் பாவத்தையே நான் சுமந்தேனாமா, உன் அக்கிரமத்தையே சுமந்தேனாமா. உன் கவலை என்னால சுமக்க முடியாதா? பாவத்தை சுமக்கிறது கடினமா, அக்கிரமத்தை சுமக்கிறது கடினமா? அக்கிரமத்தையும் பாவத்தையும் சுமக்கிறது தான் கஷ்டம். உங்களுடைய கவலையை சுமக்கிறது ஆண்டவருக்கு கஷ்டமே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்பர் 4, நாலாவதாக கவலை இல்லாமல் வாழ்வதற்கு நீங்க உங்களுடைய கவலை எல்லாம் எங்க சொல்லணுமாமா? கர்த்தர் சமூகத்தில் நீங்க சொல்லணும். நீங்க அறிக்கை செய்ய செய்ய, நீங்க ஒன்னொன்னா சொல்ல சொல்ல உங்க மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு என்ன போனா கடந்து போயிடும். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 6, ஆறாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 1வது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேம் நாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாமுவேல் இந்த சவுலுக்காக துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறான். இது ரொம்ப துக்கமா இருக்கிறான். ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மனுஷனாச்சே, ஆண்டவர் இப்படியெல்லாம் இவனை நடத்தினாரு, இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே, இப்படி கீழ்ப்படியாம போயிட்டாரு. அந்த சவுலை குறித்து சாமுவேலுக்கு ரொம்ப மன கஷ்டம், துக்கத்தோடையே தன்னுடைய இடத்துல. அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? எடு, உன்னுடைய தைல கொம்பை எடுத்துட்டு யாருடைய வீட்டுக்கு போ? ஈசாயினுடைய வீட்டுக்கு போ. அங்கே ஈசாயினுடைய மகனில் ஒருவனை நான் யாரா அபிஷேகம் பண்ணினேன்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். அப்போ தேவனுடைய பிள்ளை ஒண்ணு நினைச்சுக்கணும், கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மாற்று வழியை கண்டுபிடியுங்கள். சரி, நடந்துச்சு, நீங்க கவலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா இரண்டு விதமான கவலை இருக்குது. ஒன்று ஆல்ரெடி நமக்கு வர்ற கவலை, அப்படின்னா இயற்கையினால பிரச்சனைகளினால ஆண்டவரை அனுமதிச்சு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கவலை வரும். இன்னொன்று நம்மளாகவே ஏற்படுத்துகிற கவலைன்னு ஒன்று இருக்குது. கவனிங்கள், ரெண்டு விதமான கவலை இருக்கு. ஒன்று நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம நமக்குன்னு எதேர்ச்சியா நடக்கிற சில விஷயங்கள், சில ஆபத்துகள் நடக்கலாம், சில கஷ்டங்கள் வரலாம், சிலர் நம்மளை திட்டலாம், அது தடுக்கவே முடியாது, அது ஒரு கவலை இருக்குது. இன்னொரு கவலை நம்மளா உண்டு பண்ணுகிற கவலை. ஆனா இந்த இரண்டு கவலைகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கவலைப்பட்டுட்டே உட்காராம உடனே அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமாமா? ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கணும். அதான் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகளே, நீ எந்த மட்டும் அந்த காரியத்திற்காய் துக்கப்பட்டு கொண்டிருப்பாய்.
நீ எத்தனை நாள் தான் அந்த பிரச்சனைக்காக துக்கப்பட்டு இருப்ப? நீ எத்தனை வருஷமா துக்கப்பட்டு இருப்ப? சரி, நடந்துருச்சு, இழந்துட்ட, முடிஞ்சிருச்சு, அது கிடைக்கல, அது நடக்கல. உங்களுக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி 1000 பேருக்கு அப்படி நடக்குது. நீ எத்தனை நாள் அதில் துக்கமா இருப்ப? அதனால நீ ஒன்று பண்ணு, அதை விட்டுரு, அதை தூக்கி போட்டுரு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன? அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வராவிட்டால் நீங்கள் கவலையிலிருந்து என்ன பண்ண முடியாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, வெளியே வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலை கிடைக்கல, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற சம்பளம் கிடைக்கல, நீங்க காத்திருந்தது உங்களை கைவிட்டு போயிருச்சு, நீங்க நம்புனது ஏமாந்துட்டீங்க. ஆனா நீங்க ரொம்ப தைரியமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சரி, ஆண்டவர் ஒரு வழி அடைத்தால் எனக்காக 7 வழியை, 7 வழியும் அடைஞ்சாலும் எனக்காக 1000 வழிகளை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஒரு ஏசேக்கு என்னை விட்டு போகலாம், ஒரு சித்தனாவும் என்னை விட்டு போகலாம், ஆனா ஒரு ரெகபோத்தை கர்த்தர் கண்டிப்பா தராம இருக்கவே மாட்டாரு. நிச்சயம் ஏசேக்கில் நான் பார்க்காத வெற்றி, சித்தனாவில் நான் பார்க்காத வெற்றியை ரெகபோத்தில் கண்டிப்பா கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். நான் காலடி எடுத்து வைக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். விழுந்து போய் கிடக்கிற, உடைந்து போய் கிடக்கிற, ஒரே காரியத்தை நினைச்சு கவலைப்படுற என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த வாரம் தெளிவா பேசுறாரு. மகளே, அதையே நீ நினைச்சிட்டு இருக்காத. சரி, போயிட்டு விடட்டும். நம்முடைய தெய்வம் மன்னிக்கிற தெய்வம், நம்முடைய தெய்வம் மன்னிக்கிற தெய்வம். சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னுடைய தெய்வம் மன்னிக்கிற தெய்வம். என்னுடைய தெய்வன் தகப்பன். சொல்லுங்க, அவர் தகப்பன், அவர் தகப்பன். அவர் நம்மளை கைவிட்டு விடுவாரோ? அவர் நம்மளை பழி வாங்குவாரோ? அவர் மனசுல வச்சுட்டு நம்மளை காலம் முழுவதும் வேதனைப்படுத்துவாரோ? இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லைங்க. அவர் சொல்றாரு, சரி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஆண்டவர் இன்னும் ஒரு புது வழியை வைத்திருக்கிறார். ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். சொல்லு, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சத்தமாய் பாடி ஹல்லேலூயா. கைய மேல தட்டி, என் இயேசு கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு பாடும். ஹல்லேலூயா. மாலையில் மகனே அழுகின்றாயோ, காலையில் அகமகிழ்வார். மாலையில் மகனே அழுகின்றாயோ, காலையில் அகமகிழ்வார். நித்திய பேரானந்தம் நேச சமூகத்திலே, நித்திய பேரானந்தம். ஹல்லேலூயா. நேச சமூகத்திலே, என் நேச சமூகத்திலே, என் நேச சமூகத்தில். கைகளை இப்ப மேல தட்டி பாடுவோம். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே. இயேசுவே, அப்பனே, ஓ, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ கவலையிலிருந்து வெளியே வர்றதற்கு நீங்க கண்டிப்பா எதை கண்டுபிடிக்கணும்னா, மாற்று வழிகளை கண்டிப்பா நீங்க கண்டுபிடிக்கணும். ஆமோதிக்கிறீர்களா? யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது,
அப்பாவை விட்டுட்டு ஒரு தூர தேசத்திற்கு தெரியாம, அதான் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அவனுடைய வாழ்க்கையில நடக்குது. அப்படி ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கனவு கூட காணலைன்னு வைங்களேன். அவன் ஏற்கனவே கனவு பார்க்குறான், ஆனால் கனவுல கூட தெரியாது. தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கும் போது மகிழ்ச்சியா சந்திக்க வர்றான். 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்க இருக்கிற இடத்த விட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 5 கிலோமீட்டர்ஸும் அப்பா சொல்லாமலே நடந்து வர்றான். என்ன காரணம்னா, ஏற்கனவே அவனும் நம்ம மேல கோபமா இருக்கிறாங்க. இது 5 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பாடை கொடுத்தா நம்ம மேல சந்தோஷமாவாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் மெச்சிக்குவாங்கன்னு நினைச்சுதான் யோசேப்பு கடந்து வராரு. ஆனா வரும்போதே அவங்க பிளான் பண்றாங்க, உன்னை நான் குழியில போடுறோம், உன்னை கொல்றோன்னு பிளான் பண்றாங்க. இப்போ தெரியாதனமா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி இப்போ எங்க வந்துட்டாருன்னா எகிப்துக்கு வந்தாச்சு. அப்பா பல வர்ண அங்கிய போட்டு அழகு பார்த்தவர், எல்லா பிள்ளைகளை பார்க்கணும், இவனை மட்டும் விசேஷமா கவனிச்சவன். நான் என்ன நம்புறேன்னா, எல்லாரையும் தனியா தூங்க வச்சுட்டு யோசேப்போட அவங்க அப்பா தூங்குவாருன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. யோசேப்பு கவலைப்பட்டுட்டு எகிப்துல இருந்திருந்தாருன்னா நான் நம்புறேன் அவருடைய கவலையை 15 வருஷம் யாருமே என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா மாத்தி இருக்கவே முடியாது. ஆனா அவர் முடிவெடுக்கிறாரு, சரி நம்ம நடந்துருச்சு, நம்ம அப்பாவை இழந்துட்டோம், நம்ம குடும்பத்தை இழந்துட்டோம், நம்ம இங்க வந்துட்டோம், இந்த இடத்துல எவ்வளவு பெஸ்டா நம்ம செய்ய முடியும். வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனுக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்குது. சரி போ, அதை மறந்துரு, தூக்கி போட்டுரு. இப்ப நம்ம கர்த்தர் வேலையை கொடுத்தாரா, கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிரு. அந்த வேலையில கர்த்தர் கூட இருந்தார். இப்போ அங்க இருந்தும் அவனுடைய கவலை முடியல. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு கவலை, அதை விட ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி அவன் தலை மேல வைக்கிற மாதிரி. என்னன்னா, செய்யாத ஒரு தப்புக்கு அவன் மேல பழி சுமத்தி இப்ப எங்க தூக்கி போடுறாங்க? சிறைச்சாலையில தூக்கி போடுறாங்க. சிறைச்சாலையில தூக்கி போடுற அந்த பிரச்சனைக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு திருடு பண்ணா அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வைங்களேன். இப்போ அவனை தூக்கி போடுற எதை வச்சு தூக்கி போடுறாங்கன்னா, அவனுடைய எஜமாட்டி மேலே அவன் கை வச்சான்டா. எப்பவுமே ஜெயில பாத்தீங்கன்னா நல்லவங்க இருந்தாலும் 10 நல்லவங்க இருந்தாலும் 100 கெட்டவங்க இருப்பாங்க. அவன் தப்புக்கு தகுந்த மாதிரி கெட்ட அங்கேயே 10 நீ யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா. இந்த பாசமா அந்த சிறுவர் ஜெயிலுக்கு போகும்போது அந்த பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க, நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கேட்டா பக்கத்துல இருக்கவன் சொல்லுவானா, அக்கா அவன் மோசமான ஆளுக்கா, அவன் இப்படி, அவன் சொல்லுவானாமா நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னு சொல்லுவானா. பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவானாமா மோசமான ஆள், அவன் இந்த வேலையை பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் யோசேப்பை எந்த அளவு கேவலப்படுத்தியிருப்பாங்க. அதான் உண்ட வீட்டுக்கு நீ துரோகம் பண்றியாடா, நீ எப்படிப்பட்ட ஆளு, எஜமான் வீட்டிலே கை வச்சிட்டியா. ஆனா அந்த இடத்துல அவ்வளோ துக்கம் மனசுக்குள்ள இருந்தாலும் வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில வேலையெல்லாம் பர்ஃபெக்டா பண்றதுனால சிறைச்சாலையின் தலைவனுடைய இந்த கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்குது. அதனால சிறைச்சாலை தலைவன் அதனுடைய முழு பொறுப்பை யார் கையில கொடுத்தாராமா, யோசேப்பு கையில. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு காரியம் நடக்கல, கைகூடி வரல, ஏமாந்துட்டோம், கண்டிப்பா கர்த்தர் ஒரு காரணத்தை வச்சிருப்பாரு. ஆமே, நல்லா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நடக்காத ஒண்ணு அதுல ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருப்பாரு. உங்களுக்கு வந்த பிரச்சனையில கண்டிப்பா கர்த்தர் ஒரு நன்மையை வச்சிருப்பாரு. அதையே நினைச்சு 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 உங்க வாழ்நாட்களை வீணடிக்கிறத விட்டுட்டு கவலையிலிருந்து வெளியே வரணும்னா ஆண்டவர் என்ன யோசிக்கிறார்னா, நீ மாற்று வழியை யோசி. ஒரு இடத்துல தோற்று அடுத்த இடத்த பாரு, அடுத்த காரியத்தை பாரு. நீ தோற்ற இடம் உனக்குரியது அல்ல. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தோற்று போன இடம் அது உங்களுக்குரியது அல்ல. சொல்லுங்க, ஆண்டவர் வேற ஒரு பெரிய இடத்த கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா, விசுவாசிக்கிறீங்களா? அதையே நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். இதை விட பல மடங்கு ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த கவர்மெண்ட் வேலை மேல பெரிய மோகம் இருந்துச்சு தெரியுமா. கவர்மெண்ட் இப்போ நிறைய பேருக்கு அப்படிதான், என்ன வேலை தான் வேணும். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா கூட எந்த மாப்பிள்ளை தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. கவர்மெண்ட் வேலையிலுக்கான கண்ணை மூடிட்டு கொடுக்கலாங்க. லோன் கேட்டால் கூட லோன்காரன் கூட கவர்மெண்ட் வேலைன்னா கண்ணை மூடிட்டு கொடுத்துருவோம். அப்படி நிறைய கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க 75% பேர் லோனில் தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த லோன்காரங்க மொத்த பேர் யாரை தான் தேடி போவாங்க, இந்த மாதம் கம்பெனியில் சம்பளம் வாங்குறாங்க பாருங்களேன், 2 மாதம் வேலைக்கு போகலன்னு சொன்னால் சம்பளம் கிடைக்காது.
ஆனால் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு பேங்கை கரெக்டாக சம்பளத்தோட டைப் பண்ணிடுவாங்க. அங்கே சம்பளம் விழுதோ இல்லையோ இவன் அக்கௌண்ட்டில் அவங்க அக்கௌண்ட்டில் கூட விழாது, அப்படி விழுந்து ஜம்ப் பண்ணி அங்கே போயிடும் அடுத்த நிமிஷத்தில். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேர் தான் பேங்க் லோன்லேயே இருக்காங்க. தேடி தேடி போவாங்க, சார் உங்களுக்கு நல்ல எலிஜிபிள் இருக்குது சார், நீங்கள் வாங்குங்க சார் அப்படின்னு தேடி 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 போய் பிடிப்பாங்க. அப்போது ஒரு நபர் வந்து இந்த கவர்மெண்ட் வேலைக்காக ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு நாள் அந்த கடைசி ஃபைனல் அந்த வேலை கிடைக்கிற நேரத்தில் வெறும் பியூன் வேலை தான் போயிருக்காரு. அங்கேருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டார், வேண்டாம் அப்படின்னு. அவர் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சாங்க. அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணும்போது அந்த மேனேஜர் வந்து ஒரு டீ ஒருத்தர் ஒரு கப்பில் வந்து ஒரு டீ ஒருத்தர் கொண்டு வந்துருக்கிறாரு. அந்த டீயை வந்து கொடுத்தும்போது இவர் வாங்கி டீயை குடிச்சிட்டு, இல்லைப்பா உனக்கு வேலை இல்லை, உன்னை இது பண்ண முடியாது, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாராம்மா. அந்த அந்த கவலையில் அப்படியே கண்ணு நிறையுதாம்மா அவருக்கு. அத்தனை நாட்களும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி வேலை கிடைக்க போச்சுன்னு. ஆனால் அவருடைய கண்ணு வந்து அந்த டீ டம்ளரையே பார்த்துட்டு இருந்துச்சாம்மா. முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அந்த டீ டம்ளரே ஞாபகம் வந்துருந்துச்சாம்மா. யோசிச்சாரம்மா, நம்ம டீ கடை தாண்டா ஆரம்பிக்க போகிறோம், டீ கடை தாண்டா ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெளியே வந்த அந்த மனுஷன் ஒரு சாதாரணமான டீ கடை ஆரம்பிச்சு இன்னைக்கு 2500 பிரான்ச் வச்சிருக்கிறாராம். 2500 பிரான்ச். இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவரை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணார் பாருங்களேன் அந்த சொன்னார்ல அந்த மேனேஜர். அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு தொழிலாளியாய் மாதம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷனா ஒரு சாதாரணமான வீட்டில் குடியிருந்து ஒரு சாதாரணமான வீட்டில் போறாராம். இவர் 2500 பிரான்ச் வச்ச இந்த மனுஷன் அவரை விட பலாயிரம் மடங்கு உயர்ந்துட்டார். அவங்களுடைய கம்பெனியில நிகழ்ச்சி நடக்கும்போது சீஃப் கெஸ்டா வந்து இவரை கூப்பிட்டாங்களாம். அந்த மேனேஜர் வந்து இவருக்கு மாலை போட்டு வரவேற்றதுக்கு பிற்பாடு தான் அவரே சொன்னாராமா, நான் வேற யாரும் கிடையாது, நீங்க ஒரு நாள் வேண்டான்னு தூக்கி போட்டவன் தான், அன்னைக்கு டீ கடை ஆரம்பிக்கணும் முயற்சி எடுத்தேங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்துறது உங்க வேலையை வச்சோ உங்க பின்னணியை வச்சோ உங்க படிப்போ வச்சல்ல, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே. அப்போ ஒரு இழந்த ஒரு காரியத்திற்காக கவலைப்பட்டுட்டே நீங்க இருக்கணும்னா காலம் முழுதும் நீங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்க முடியும். அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முன்னோக்கி போ, அதை விட்டுட்டு வேற அடுத்து என்னன்னு பாரு, அடுத்து என்ன செய்யலாம், என்ன மாற்று வழி இருக்குது, அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்காக வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது கவலை இல்லாம வாழணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. மனசார மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும். போடா அப்படின்னு மன்னிக்கணும். நீ என்னமோ செஞ்ச, சரி, நீ திட்டுன, கர்த்தரை நான் அனுமதிச்சா, சிமேய் மாதிரி நினைச்சுக்கணும். யார் மாதிரி? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. தாவீது சொல்றான்ல சிமேயை பார்த்து, அவன் என்ன தூசிக்கணும்னு கர்த்தர் மன்னிக்கிற. நம்பர் 2, ரெண்டாவது, உங்களுடைய தரிசனத்தை நீங்க என்ன ஆக்கணும்னா ரொம்ப பெரிதாக்கணும். நம்பர் 3, மூணாவது, கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லைன்ற அறிவு உங்களுக்கு வேணும். நம்பர் 4, நாலாவது, உங்களுடைய கவலையெல்லாம் ஷேர் பண்ணணும். யார்கிட்ட? கர்த்தரிடத்துல. நம்பர் 5, நாலாவது, மாற்று வழியை நீங்க என்ன பண்ணணும், அதே நினைச்சிட்டு இருக்க கூடாது, மாற்று வழியை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் 6, ஆறாவதாக நீங்க வந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாமே? வேகமாக வாசிக்கலாம், டைம் ஆச்சு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 40. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து இந்த இடத்துல, டைம் ஆச்சு, நான் விளக்கமாக சொல்ல முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல வந்து அந்த மார்த்தாளை பார்த்து சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கவனிங்க, எல்லாரும் கவனமா கவனிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிற, நீ எனக்கு பிரியாணி செய்யணும்னு நினைக்கிற, நீ எனக்கு சிக்கன் வறுவல் பண்ணணும்னு நினைக்கிற, நீ எனக்கு மீன் தொக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற,
நீ என்ன நல்ல தலைனை வச்சு தூங்க வைக்கணும்னு நினைக்கிற. உனக்கு 1000 கவலை. எனக்கு டயர்டா இருக்கும், எனக்கு தெரியும். நான் டயர்டா இருந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இதெல்லாத்தையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு எங்க உட்காரல. ஆனா தேவையானது ஒண்ணு, எனக்கு மீன் குழம்பு இப்போ எனக்கு வேண்டாம், எனக்கு இப்ப சிக்கன் 65, எனக்கு இப்ப பிரியாணி, எனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னா, நீ என் பாதத்துல உட்கார்ந்து சத்தத்தை கேட்கணும். இதுதான். அப்போ இதனுடைய ஆழம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் இன்னைக்கு நிறைய பேர் கவலையா இருக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் தூக்கி தலையில போடுறதுதான் காரணம். நான் சொல்றேன், உங்களுடைய வேலை என்ன, அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். பிள்ளைகளை குறித்து நிறைய பேர் கண்டிப்பா பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கும். பிள்ளைகள் ஒரு தவறான ஒரு சூழ்நிலையை போறாங்கன்னா அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அவங்களுக்காக முழங்கால் படிட்டு உபவாசம் இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அவ்வளோதான். ஒரு பிள்ளை படிக்காத பிள்ளை, அந்த பிள்ளைக்கு டியூஷன் வைக்கலாம். டியூஷன் தான் வைக்க முடியுமே தவிர பாட புத்தகத்தை எல்லாம் கிழிச்சு மண்டையை ஓப்பன் பண்ணி உள்ளே திணிக்க முடியும்? சத்தமாக சொல்லுங்க. படிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? படிக்க வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? படிக்க வைக்க வேண்டியதான் உங்க பொறுப்பே தவிர நீங்க படிக்க வேண்டியது பிள்ளையினுடைய பொறுப்பு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அதெல்லாம் தூக்கி தலையில போட்டு தேவையானது ஒன்று, அதான் அந்த இடத்துல உங்களை கர்த்தர் எதுக்காக வச்சிருக்காரு, அதான் அது உலகத்தினுடைய இது பண்ணி சொன்னா உங்க ரோல் என்ன, அந்த இடத்துல என்ன ரோல். இப்ப நான் இன்னைக்கு பாஸ்டர், இங்க இடத்துல ஒரு பிரச்சனைக்காக நீங்க வர்றீங்க, உங்களுக்காக நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும், உங்களுக்காக அழணும், உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், இதெல்லாம் என்னுடைய வேலை. ஆனா அதே நேரத்தில் நான் ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. நீங்க இப்போ என்கிட்ட சொல்லிட்டீங்க, பாரத்தை சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்காக ஜெபிச்சிட்டேன், கர்த்தரிடத்துல சொல்லிட்டேன், கர்த்தர் பார்த்துக்குவார்ன்ற விசுவாசம் தான் எனக்கு இருக்கணுமே தவிர அடுத்த நேரத்திலையும் உங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனா அந்த கவலையே நான் சுமந்துட்டு இருந்தா நீங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்ல போறதில்லை. புரியுதுல? நான் ரெடி ஆயிட்டேன் பாஸ்டர்னு சொல்ல போறதில்லை. நான் நினைச்சிட்டு இருந்தா 3 மாசம் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கணும், இவங்களுக்கு என்ன ஆச்சோ, இவங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு. அப்போ நம்முடைய வேலை உங்களுக்கு என்ன, அந்த பார்ட்ல உங்களுக்கு என்ன, அதுல நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா மற்றதை கர்த்தர் பார்த்துக்குவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதான் நம்ம எஜமானன் ஆயிடக்கூடாது, நம்ம யாரா தான் இருக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எஜமானன் ஆயிராதீங்க, வேலைக்காரனா மாறிடுங்க. ஆனா நம்ம நிறைய பேர் எந்த ரோலை தான் எடுக்க நினைப்போம், கம்பெனியை நம்மளை நம்பி தான் ஓடுதுன்ற மாதிரி இருக்கும். மேனேஜர் கூட படுத்து வீட்டில் தூங்கிட்டு இருப்பாரு, ஆனா இவங்க போய் அவைலபிளா சார் 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 அப்படின்ட்டு இருப்பாங்க. இது வேணாம் வேணாம். உங்க ரோல், உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய வேலை என்ன. இந்த உலகத்திலையும் உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, கர்த்தருக்குன்னு ஒரு வேலை இருக்குது. இப்போ ஆண்டவருடைய வேலையை நீங்க என்ன பண்ண முடியாது. பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம். அவ்வளவுதான். உங்களுடைய காரியத்தை கரெக்டா பார்த்துக்கங்க, மற்றதெல்லாம் நன்மையாய் கர்த்தர் மாறப்பண்ண. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னொருத்தருடைய பாரத்தை பிரச்சனைய நான் தலையில போட்டுட்டு நான் கவலைப்படவே மாட்டேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 7, 7வது அந்த காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் வேகமாக வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு. நம்பர் 7, 7வது, உங்களுடைய கவலையிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா உங்களை விட கஷ்டப்படுற, உங்களை விட பாடுகளை தாண்டி வருகிற மக்களை நீங்க நினைச்சா போதும், உங்க கவலை தன்னை போல போயிடும். அதான் தேவ மனுஷன் சொல்ற, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி. எனக்கு முன்னாடி இந்த நிறைய பரிசுத்தவான்கள் இந்த பாதையை கடந்து போயிருக்காங்க. அவங்க கடந்து போனதை விட நான் சுலபமாக தான் கடந்து போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்கள். 7 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கிறா? நம்பர் 1, வேகமாக சொல்லுங்கள். மனசார மன்னிச்சிங்கன்னா உங்க கவலை மாறும். நம்பர் 2, உங்க தரிசனத்தை, உங்க லட்சியத்தை ரொம்ப பெருசு பண்ணிட்டீங்கன்னா
ஏற்கனவே இருக்கிற கவலை மறைஞ்சிடும். நம்பர் 3, மூணாவது, கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு அறிவு நமக்கு வந்துச்சுன்னா கவலை மாறிடும். நம்பர் 4, கர்த்தரிடத்துல ஷேர் பண்ணும்போது உங்களுடைய கவலை மறைஞ்சிடும். நம்பர் 5, மாற்று வழியை நீங்க கண்டுபிடிக்கும் போது உங்க கவலை மாறிடும். நம்பர் 6, இன்னொருத்தருடைய தூக்கி நீங்க சுமக்காத போது உங்க கவலை மறைஞ்சிடும். நம்பர் 7, உங்களை விட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மனுஷனையோ ஒரு பரிசுத்தவானவை பார்க்கும்போது உங்க கவலை மறைஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க. இப்போ நீங்க எப்படி வாழணும்னா சந்தோஷமாய் வாழணும். இந்த மாத ஆண்டவர் உங்களை சந்தோஷமாய் வைப்பார். நீங்க வாழ்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நீங்கள் யாருக்காகவும் வாழல, நீங்க யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை, நீங்க யாருடைய பணத்தையும் திருடலை, நீங்க யாரையும் ஏமாத்தமும் இல்லை. நீங்க நல்லதுதான் செஞ்சீங்க. நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைச்சீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறது தப்பே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் கேட்குறேன், நீங்க ஏன் துக்கமா இருக்கணும்? நீங்க யாருக்காவது துரோகம் பண்ணீங்களா? நீங்க யாருடைய சொத்தை அபகரிச்சிங்களா? சத்தமா சொல்லுங்க, அபகரிச்சிங்களா? இல்லை ஏதாவது குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகணுன்னு நினைச்சிங்களா? நீங்க ஒண்ணுமே நினைக்கல. நீங்க நல்லது தானே நினைக்கிறீங்க, எல்லாரும் நல்லா வரணும் தானே நினைக்கிறீங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா தானே மாறிட்டு இருக்கீங்க. இந்த பாவமான உலகத்துல எல்லாரும் மாதிரி இருக்காம பரிசுத்தமா வாழணும் முயற்சி எடுக்கிறீங்க. அப்ப ஏன் நீங்க சந்தோஷமா வாழக்கூடாது? இந்த உலகத்துல கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் இல்லை, கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. வாழ்ற வாழ்க்கை நீங்க எப்படி வாழணும்னா ஹாப்பியா அப்படியே முழங்கால் படியிடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். வேகமாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கிறதுக்கு நாங்கள் ஏமாத்துறோம். இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை இங்கே வந்து உட்கார சொல்லுங்க. வெளியே வைக்க வேண்டாம். கால் வலிக்குதுன்னா இங்கே இடம் இருக்குது. அப்படியே முழங்கால நின்று, ஆண்டவரே எங்களை சந்தோஷமா வைங்க, எங்களை சந்தோஷமா வைங்க, எங்களை சந்தோஷமா வைங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை சந்தோஷமா வைங்க ஆண்டவரே. மனசார உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 7 காரியமும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனதார நடக்கட்டும். இந்த மாதம் அவங்கள எங்கெங்க சந்தோஷப்படுத்த முடியுமோ எல்லா இடத்துலையும் அவங்கள சந்தோஷப்படுத்துங்கப்பா. அவங்க மகிழ்ச்சியா வாழணும். அவங்களுடைய துக்கம் மாறுறதற்கு உங்களை தவிர வேற யாராலும் அற்புதம் செய்ய முடியாது. நீங்க மாற்றுங்க. நன்றி. உங்க பிள்ளைங்க இந்த 1ஆம் மாதத்தினுடைய முதல் வாரம் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை தசம பாகத்தை எல்லாம் நான் உங்க கையில கொடுக்குறேன். எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் அவங்களுடைய கைகளில் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நிறைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அவங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய கடன் நிறைய இந்த மாதம் அடைக்கப்படணும். தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நிறைய இடங்களில் ஆசீர்வாதங்கள் உங்க பிள்ளைகளுக்கு வந்து சேரணும். நன்றியப்பா, நன்றியப்பா. பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.